ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 1.3ல் 7வது கணக்கு பார்க்கலாம். 24 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுர வடிவ துண்டில் இருந்து 4 மூலைகளிலும் சம அளவுள்ள சதுரங்களை வெட்டி படம் 1.17 உள்ளவாறு மேல்புறம் திறந்த ஒரு பெட்டி செய்யப்படுகிறது. உங்கள் புக்கில் இந்த மாதிரி படம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சதுரத்தோட பக்க அளவு என்னன்னா 24 சென்டிமீட்டர், அதாவது எல்லா சைடுமே 24 சென்டிமீட்டர். இப்போ இதோட 4 மூலைகளிலும் இருந்து சம அளவுள்ள சதுரங்கள் வெட்டி எடுக்கப்படுது. டார்க்கா கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இதை தான் வெட்டி எடுக்கிறாங்க. சரிங்களா? அப்ப இதை வெட்டும் போது இதை அப்படியே வெட்டுறாங்க. சரிங்களா? அப்ப இது இப்படி போயிரும். பேலன்ஸ் இதுல இருந்து இது வரைக்கும் கிடைக்கும். மொத்த நீளம் 24 சென்டிமீட்டர். அதுல எனக்கு இப்போ இதுல இருந்து இது வரைக்கும் தேவை. அதனால என்ன பண்ண போறோம்னா, சம அளவுள்ள சதுரங்கள் வெட்டி எடுக்கப்படுது. அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் எக்ஸ்னா, இதுல இருந்து இது வரைக்குமே என்னது எக்ஸ். அப்ப இந்த ரெண்டையும் கழிக்கணும். மொத்தத்துல இருந்து இது ரெண்டையும் கழிக்கணும். சரிங்களா? அப்படின்னா மொத்த நீளம் 24, இது வந்து எக்ஸ், கழிக்கிறதுனால மைனஸ் எக்ஸ். அடுத்த இதுவும் என்னது எக்ஸ், அப்போ மைனஸ் எக்ஸ். இப்போ 24 ரெண்டுமே மைனஸ், அப்போ மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும். எக்ஸையும் கூட்டினா 2x. சரிங்களா? அப்போ பாருங்க, இதுல இருந்து இது வரைக்கும் எனக்கு கிடைச்சிடுச்சு 24 மைனஸ் 2x. ஓகேங்களா? இப்போ 4 மூலைகளும் வெட்டின பிறகு இந்த மாதிரி மேல்புறம் திறந்த ஒரு பெட்டி செய்யறாங்க. சரிங்களா? அடுத்த இந்த பெட்டியின் கன அளவு v எனில் v ஐ x இன் சார்பாக குறிப்பிடுக. இப்போ அந்த பெட்டியோட கன அளவு தான் கண்டுபிடிக்கலாம். ஓகே, எப்படி எழுதிக்கலாம்? கன செவ்வக பெட்டியின் கன அளவு அப்படின்னு எழுதிக்கலாம். v is equal to ஃபார்முலா எழுதிக்கலாம். என்னன்னா L into b into h கன அலகு. ஓகே, இப்போ எல்லோட மதிப்பு தேவை. எல்லுனா என்னது? நீளம் என்னன்னா 24 மைனஸ் 2x. இதுல இருந்து இது வரைக்கும் அப்ப எழுதிக்கலாம். எல்லோட மதிப்பு 24 மைனஸ் 2x. பெருக்கலுக்கு பதில் பிராக்கெட் போடலாம். இனி பினா அகலம், அதாவது இதுல இருந்து இது வரைக்கும் என்ன நீளமோ அதுதான் இதுல இருந்து இது வரைக்கும். அப்ப அகலமும் அதே தான். அப்ப அகலமும் 24 மைனஸ் 2x தான். ஓகே, இன்டு இனி ஹச்னா உயரம்னா எக்ஸ். சரிங்களா? இதுதான் என்னன்னா எக்ஸ். ஓகே, அதையும் பிராக்கெட்டுக்குள்ள எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இதை ரெண்டையும் பெருக்கலாம். முதல்ல 24 பெருக்கலாம். பெருக்குனா 576 கிடைக்கும். அடுத்த 24 மைனஸ் 2x பெருக்கலாம். பெருக்கும்போது ஒரு மைனஸ்னா அதை அப்படியே எழுதிருங்க. இப்போ 24 பெருக்குனா 48. அடுத்த ஒரே ஒரு எக்ஸ் இருக்கனால அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இனி மைனஸ் 2x 24 பெருக்கிறோம். ஒரு மைனஸ் அப்படியே எழுதிருங்க. 24 2 பெருக்குனா 48. ஒரே ஒரு எக்ஸ் இருக்கனால அப்படியே எழுதிக்கலாம். அதுக்கு பிறகு மைனஸ் 2x மைனஸ் 2x பெருக்கலாம். ரெண்டுமே மைனஸ், அப்போ பெருக்கும்போது பிளஸ் ஆயிடும். 2 மைனஸ்னா அது பிளஸ் ஆயிடும். அடுத்த 2 பெருக்குனா 4. ஓகே, ரெண்டுலேயும் எக்ஸ் இருக்கு. அப்போ எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, அடுத்த வெளியே என்னது இருக்கு? எக்ஸ் இருக்கு. அதை அப்படியே வெளியே வச்சிருங்க. இனி 576. இப்போ பாருங்க, இதுலேயும் எக்ஸ் இருக்கு, இதுலேயும் எக்ஸ் இருக்கு. அப்போ இதை ரெண்டையும் சால்வ் பண்ணலாம். ரெண்டுமே மைனஸ், அப்போ மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும். 48 கூட்டினா 96 கிடைக்கும். ரெண்டுலேயும் எக்ஸ் இருக்கனால எக்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். கூட்டல் 4x ஸ்கொயர். ஓகே, வெளியே இருக்கக்கூடிய எக்ஸ் அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஓகே, இப்போ இந்த எக்ஸை உள்ள கொண்டு பெருக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸையும் 576 பெருக்கலாம். பெருக்குனா 576 இன்டூ எக்ஸ்னு கிடைக்கும். அடுத்த மைனஸ் 96 எக்ஸையும் பெருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே எழுதிருங்க. மைனஸ் 96 எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர். அடுத்த கூட்டல், இனி எக்ஸையும் 4x ஸ்கொயரையும் பெருக்கலாம். நம்பர் அப்படியே எடுத்து எழுதிருங்க. எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் கியூப்னு கிடைக்கும். சரிங்களா? இனி வரிசையை எழுதலாம். அதாவது அடுக்குல பெரிய நம்பர் இருக்கக்கூடியதை ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்போ எக்ஸின் அடுக்கு 3, இதுதானே பெரிய நம்பர். அப்ப இதை அப்படியே எடுத்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். 4x கியூப். அடுத்த எக்ஸின் அடுக்கு 2, இதுதான் பெரிய நம்பர். மைனஸ் குறியீடோட எழுதிடணும். மைனஸ் 96x ஸ்கொயர். அடுத்த பிளஸ் 576x. சரிங்களா? ஓகே, இதுதான் கன அளவோட மதிப்பு. சரிங்களா? அடுத்த மறக்காம அலகு எழுதிருங்க. கன அலகு. அப்போ கன அலகு நம்மளுக்கு இங்க தந்திருக்கக்கூடிய மதிப்பு சென்டிமீட்டர்ல தந்திருக்காங்க. அப்போ கன சென்டிமீட்டர் இந்த மாதிரி எழுதிக்கணும். ஓகே, இவ்வளவு தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.